எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி போச்சு. அடுத்தது வந்து நமக்கு கார்த்திகை பண்டிகை தொடங்கிடுச்சு. கார்த்திகைனாவே எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் வந்து டெய்லி விளக்கு ஏற்றி கோயிலுக்கு போவோம். ரொம்ப விசேஷமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். அப்புறம் வந்து நாக சதுஷ்டி வேறு. இன்றைக்கி எல்லாமே வந்து நல்ல விசேஷமான நாள். அதனால் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் 3 சாம்பார் வச்சுட்டு கடலப்பருப்பு கோஸு போட்டு ஒரு சூப்பரான கூட்டு. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கூட்டுக்கும் வந்து கடலப்பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு வைக்கும்போது காய் கட் பண்ணும்போதே நான் வேக வச்சுட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்னு சீக்கிரமாக வேலை ஆகிடும். நம்ம 2-3 சமையல் பண்ணும்போது பருப்பு வேகட்டும், அதுக்கப்புறம் காய் கட் பண்ணி சாம்பார் ஒவ்வொன்றா செய்கிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகிடுன்றதுனால பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரமும் வச்சுட்டேன். இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு. நான் எப்போவுமே சாம்பார் வைக்கும் போதே ஒரு 4 வெந்தயம் போடுவேன். வெந்தயம் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து மணமாக நல்லாயிருக்கும். வெந்தயத்தோட மனம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து ஒரு 5-6 பல் வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், இது 3 வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரே வெங்காயம், நல்லா பெருசாக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். 5-6 பல் பூண்டு வந்து நசுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒரு முருங்கைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று வந்து விட்டு வந்து மாப்பிள்ளை வந்து ஸ்டேஷனில் எடுத்துமே நடுறதுக்கு மிளகா விதை எல்லாமே பிரியா குத்ததெல்லாம் நட்டு காயெல்லாம் நிறையா காய்க்குதான். முருங்கைக்காவும் அவர் தான் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறாரு. சரி, ஒரு 4-5 செடி தான் குத்த அமைச்சேன். ஒரு காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கத்திரிக்காய். இது வந்து 2 கத்திரிக்காய் தான். இது இவ்வளோ காய் பாருங்கள், பெருசு பெருசு. ஆனால் நான் வந்து அந்த நாற்று நட்டு வச்சுக்கிறேன்னா இல்லைன்னு தெரில, அதில் காயே வரல. வேறு காய் தான் வருது. ஆனால் இந்த கத்திரிக்காய் நம்மக்கிட்ட வரல. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது காய் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாம்பார் இறக்கும் போது மாங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காய் இப்போயே சேர்த்துட்டோமா ரொம்ப வந்து இழஞ்சிடும் மாங்காய் வந்து. இந்த காய் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வெந்ததுக்கப்புறமா வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டு நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்து காய் வேக வச்சுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம புளி தண்ணி வேறு கொஞ்சம் ஊற்றுவோம், பருப்பு கடைஞ்சி ஊற்றுவோம். அதனால் வந்து காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் ஸ்டவ்வில் இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் கூட்டு பண்ணிக்கலாம். ஒரே பக்கமே செஞ்சுன்னு இருந்தால் வேலை ஆகாது. கூட்டுக்கு வந்து ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இது மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக, ரொம்ப நைஸாக வேணால், கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். கூட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப பால் மாதிரி தேங்காய் நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் தேங்காய் தெரியணும், அப்போ தான் கூட்டு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை தாளித்து விட்டுட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கோஸுனா ரொம்ப பிடிக்கும். மாங்காய் அப்புறம் தான் போடணும், அது எண்ணெயிலலாம் வதங்கலாம். சீக்கிரம் வந்துருமா இது? கொலக்கொலான்னு ரொம்ப மாங்காவே தெரியாது. முருங்கைக்காய் வேகத்துக்கு, கத்திரிக்காய் வேகத்துக்கு லேட் ஆகும்ல. ஊற்றுவீங்களா? அப்போ போட்டுப்பீங்களோ? ஆமாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு. கூட்டுக்கு வந்து நான் எப்போவுமே பூண்டு வந்து முழுசாக தான் போடுவேன். ஏன்னா அந்த கோஸோடு வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 15 பல் பூண்டு, சின்ன சின்ன பூண்டு. அது கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஒரே ஒரு வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டால் தான் கூட்டு பிடிக்கும், சில பேருக்கு வந்து கடலப்பருப்பு போட்டால் பிடிக்கும். பாசிப்பருப்பும் பிடிக்கும், ஆனால் அதிகமாக வந்து நான் கடலப்பருப்பு தான் செய்வேன் நான். ஆனால் கோஸெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அப்பா தானடா பொரியல் பண்ணுவார், அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு கட் பண்ணி கொடுத்துட்டா போதும், 2-3 நிமிஷத்தில் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நல்லா செய்வார் கோஸ் பொரியல்லாம் அப்பா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து தெரியணும், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேணாம் கூட்டுக்கெல்லாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு, ஏன்னா பச்சை மிளகா 2 போட்டுக்கிறோம், அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள். நம்ம வந்து தக்காளி வந்து இப்போ கூட்டுக்கு வந்து சேர்க்க வேணாம், ரொம்ப தக்காளியும் கூட்டுக்கு சேர்க்கக்கூடாது, புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. கடைசியில் தாளிப்பு கூட வந்து அந்த தக்காளி மட்டும் தெரியணும் முழுசாக, கொஞ்சம் புளிப்பு லைட்டாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியில் வந்து கொஞ்சம் தாளித்து போடுவோம் இல்லையா, அப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து கொதிக்கணும். கோஸ் வந்து சீக்கிரம் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து வெந்துடும் கோஸ். அப்போ வந்து நம்ம போட்ட மிளகாத்தூள் வாசனைலாம் அப்படியே இருக்கும். மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். நம்ம தண்ணி ஊற்றாமல் வந்து அப்படியே வதக்கிக்கலாம், ஆனால் கலர் மாறிடும், ரொம்ப கொஞ்சம் கலராக கருப்பாகிடும். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி செய்யும் போது மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா கலர் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், மிளகாத்தூள் வாசனையும் இருக்கா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். ஒரு பக்கம் கத்திரிக்காய் முருங்கைக்காவும் கொதிக்குது நல்லா. இப்போ வந்து ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து கடைசியில் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் தேங்காய் ஊற்றி இறக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு கோஸோடு சேர்ந்து இந்த மசாலாலாம் ஒட்டி வரும்போது கூட்டு வந்து நல்லாயிருக்கும். இது ஊற்றுனதுக்கப்புறம் 1 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். தேங்காய் அலசின தண்ணி இப்போயே ஊற்றிடலாம், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூட்டுக்கு. உப்பு சேர்த்துட்டு நம்ம கோஸு வந்து சேர்த்துக்கலாம். கோஸு வந்து 1/2 கிலோ இருந்தது. சரி நான் எல்லாமே சேர்த்தலாம், அதில் கொஞ்சம் வச்சா அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பொரியல் கூட்டும் அதே பொரியல் அதுவே எதுக்கு அப்படின்றதுனால நம்ம கூட்டே செஞ்சலான்னு எல்லாம் கட் பண்ணிட்டேன். 1/2 கிலோ இருக்கும். ஆமாம், கூட்டு ஒரே 2 நிமிஷத்தில் செஞ்சுடுவார். கூட்டு பண்ணிக்கலாமா? பொரியல் இருந்தால் கூட நான் சாப்பிடுவோமா? பொரியல் பண்ணிக்கலாமா பாதி? சரி, பாதி கூட்டு செஞ்சுக்கோ. பொரியலுக்கு நம்ம மறுபடியும் பருப்பு வகைக்கணுங்களா? இதே போதுமா? அதுக்கு எதுவுமே தேங்காய் மட்டும் போடலனாலும் பரவாயில்ல. அப்பா தேங்காய் போட தாளிச்சு விட்டாலே போதுமா? அப்பா தேங்காய்லாம் போட மாட்டார். விடுங்க அப்படியே தாளிச்சு. இப்போ வேகணுங்களா? ஆமாம், இது வந்து சீக்கிரம் வெந்துடும்டா, ஒரே 2 நிமிஷத்தில் வந்துடும். கொஞ்சம் நல்லா ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கம்மி பண்ணிட்டு மூடிட்டுன்னு வச்சுக்க. 2 நிமிஷத்தில் வந்து கோஸ் வந்து, அதுவும் நான் பாரு கோஸ் வந்து மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணால் வெந்துடும் சீக்கிரமாக. ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்க, அதை நறுக்கு சீக்கிரம் வேகாது. ஆனால் அப்பா வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவார், பொடியாக, கொஞ்சம் லேட் ஆகுது. அங்கே கத்திரிக்காயும் வெந்துடுச்சு, முருங்கைக்காவும் வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு கையில் எடுக்கும்போது இப்படி அழுத்தினா முருங்கைக்காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தா கரெக்டாக இருக்கும். மாங்காய் கொஞ்சம் வெந்த உடனே பருப்பு சேர்க்கணும்ல. ஆயா வந்து இந்த மாதிரி அந்த கொட்டை ஃபுல்லாக போட்டோன்னு வச்சுக்க, அவர் பாட்டு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க, இந்த மாங்காய் கொட்டை தான் சப்பின்னு உட்காந்து இருப்பாங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அது உள்ளே வேறு அந்த இலசா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த மாங்காய் கொட்டை வந்து வெந்துடும், அதையும் சாப்பிடுவாங்க. ஆமாம், மாங்காய் ஐயோ இந்த சாம்பார் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் ஏண்டா டெய்லியே காய் சாம்பார் வைக்க முடியும்? டெய்லி வேணால் வெறும் காயே பண்ணாலும் ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அதனால தான் ஒரு நாளைக்கு புளி குழம்பு, ஒரு நாள் கார குழம்பு, அந்த மாதிரிலாம் செய்யுது. வேறு எதுக்கு? சில பேர் வந்து மாங்காய் போட்டால் வந்து புளி ஊற்ற மாட்டாங்க, ஆனால் கொஞ்சமாவது புளி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு குட்டி நெல்லிக்காய்னா இந்த நாட்டு நெல்லிக்காய்னுவாங்கள அந்த மாதிரி சும்மா டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான், ரொம்பலாம் ஊற்றுவானா. ஏன்னா புளிப்பாகுது, ஒரு மாங்காய் போட்டேன்ல, அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்குது. இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பும் சேர்த்துடலாம். இந்த மாங்காவே கொட்டை இடத்த அடைச்சிக்கிச்சு. பருப்பு வந்து கடைஞ்சிட்டேன் நான். அப்பாவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும் சாம்பார், பையனுக்கு வந்து கட்டியாக இருக்கணும் சாம்பார். இது வேறு எங்கள் வீட்டில் பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு வந்து காய் சாம்பார்லாம் வந்து கட்டியாக இருந்தால் பிடிக்காது, இவன் மட்டும் தான் அந்த மாதிரி சாப்பிடுவோம். பாருங்கள் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும். இப்போ சாம்பார் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி, பருப்பு, புளியெல்லாம் ஊற்றிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா கொதித்து வரணும், நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கமும் கோஸ் வந்து வெந்துடுச்சு. இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணியாக இருக்குதா? ஆனால் இதுவே நம்ம குழம்பு மாதிரி தான் சாப்பிடுவோம்.
அதுக்குமா அந்த குழம்பு 2 குழம்பு செஞ்சிட்டீங்களா? ஆனால் நாம் வந்து ரசம் வச்சுட்டு இல்லைன்னா தண்ணி சாம்பார் மிளகா கிள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி வைப்போம். நீங்களாம் வந்து இதிலே சாதத்திலே பிசைஞ்சுன்னு சாப்பிட்ருவோம். சரி செய்கிறவங்க நாம் ஒன்றே வச்சு சாப்பிட்லாண்டா. நிறைய பேர் செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி கூட்டு பொரியல் சாம்பார்லாம் சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி தானே செய்யணும். அப்போ இது வந்து வெஜ் விருந்து. விருந்து குட்டி விருந்து. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் வந்து வற்றி வரணும். அப்புறம் அந்த கடலப்பருப்போட நம்ம போட்ட மசாலா தேங்காயெல்லாம் ஊட்டி வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். மூடி போட்டு கம்மி வச்சுட்டு இந்த பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து வெங்காயம்லாம் கூட அப்பா போட மாட்டாங்க. வெறும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் கிள்ளி போட்டு சீக்கிரமாக ஆகிடும். கொஞ்சம் கூட வெங்காயம் வேண்டாமா? வெங்காயம் உனக்கு வேணும்னா போடுறேன். நீ சாப்பிடு வெங்காயம். சும்மா ஃபார்மாலிட்டி. இல்லைடா இன்றைக்கி தான் என்ன இல்லை எனக்கே அது இன்றைக்கி தான் அதிசயமாக என்ன கேட்டுக்கிறியே பொரியல் செய்ய சொல்லி அதுக்காக சொன்னேன். வந்து நீல நீளமாக போட்டிங்கன்னா பிரியாணி சொல்லிச்சு பார்த்தியா? நல்லா இருக்கும். ஆமாம், நீங்கள் பொடி பொடி அப்பா வந்து பொடியே போட. எனக்கு கூட அந்த மாதிரி பிடிக்காது. அது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நீட்டாக இருந்தால் சாப்பிட்றதுக்கே பூ மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்லலாம் எப்படி நாங்கள் சாப்பிட்றோங்க, அப்போ மட்டும் நாங்கள் சாப்பிட்லையா? அது நீல எல்லாம் போட்டு அரை வேக்காடாக இருக்கும் பாருங்க. அதே மாதிரி ரொம்ப வேக வைக்கவும் மாட்டாங்க. ஆமாம், அதனால சொன்னது அப்படி பண்ணுங்க. பாருங்கள் காயெல்லாம் நல்லா வந்து சாம்பாரும் வந்து திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து பொடியாக நறுக்கிக்கிட்ட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏய் பரபரப்பாக சாம்பாரில் போகிறதுக்கு கூட என்னடா பரபரப்பு எப்படிலாம் பண்ணுறான்டா டே நீ. ஐயோப்பா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சா நல்லா இருக்கும்ல. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு பேசுறதுல டக்கு டக்குன்னு சொல்லலாமா, செய்யறதுல டக்கு டக்குன்னு சொல்லலாம். நீ வேகமாக பேசுகிற ஸ்பீட் மோடு மாதிரி. இல்லைடா அது கொத்தமல்லி போடும் போது எப்படி ஸ்பீடாக நீ வேணா எல்லாரும் எடுத்து தொம்முன்னு இப்படி போடணும். ஸ்பீட் பண்ணிக்கிறாங்களா அந்த மாதிரி பண்ணிக்க. சாம்பார் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஆஃப் பண்ணிடலாங்களா? எடுத்து வச்சுறீங்களா? இல்லை ஆமாம் இறக்கி வச்சுட்டு இப்போது கோஸுக்கு தாளிச்சிக்கலாம். இது என்னதுமா கப்பில்? எது அதுவா? நான் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேனா? புதினா. ஐயோ புதினா வாங்கிட்டு வந்தேனா? அது வந்து ஏற்கனவே ஒன்று நட்டு இப்போ 4-5 முறை பறிச்சிட்டேன் நான். அவ்வளோ புதினா வருது. சரி தண்டு நல்லா பெருசாகுதா நட்டு வைக்கலாம் அப்படின்றதுனால தான். இப்போ கோஸுக்கு தாளிச்சிக்கலாம். வெறும் அடி பிடிச்சி போது கலந்து விட்டுறேன். கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டா சரியாக இருக்கும். கூட்டுக்கெல்லாம் நீங்கள் தாளித்து போடுங்களா. சாம்பாருக்கு கூட சரி எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு காயெல்லாம் சேர்த்து அப்புறமா தாளித்து ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம், ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், பூண்டு வந்து ஒரு 5-6 பல் வந்து பூண்டு வந்து தோல் இல்லாமல் எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் நல்லா மணமாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம கொட்டி இறக்கிடுவோம்ல, பச்சையாக இருந்தால் சாப்பிட மாட்டீங்க. பூண்டு நல்லா வறுந்துடுச்சு. வந்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சங்களா? ஆமாம், தாளிப்புக்கு தான் நான் ஏற்கனவே சேர்த்துட்டோம்ல. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும். ரொம்பலாம் வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். பூண்டு வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ரொம்ப வந்து குழஞ்சி போகிற மேலே வதங்க வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காகவாமா? தாளிப்பா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு கோஸு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூட்டில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. ஆனால் அது கூட வந்து கட்டியாகிடும். தேங்காயெல்லாம் ஊற்றணும் இல்லையா? இப்போ சூடு ஆறினோடனே இன்னும் கட்டியாகிடும். ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் சைடில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு சாம்பார் கூட்டு வந்து ஆயிடுச்சு. இப்போ கோஸு பொரியலும் சாதமாக வடிச்சிட்டா இன்றைக்கி சமையல் மத்தியானம் நமக்கு முடிஞ்சது வேலை. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. நம்ம தாளித்து அதே கடாயில் கோஸு பண்ணிக்கலாம். கோஸு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பூண்டு வந்து இதில் கல்லில் போட்டு, அங்கே போடுறது இல்லைடா, இடித்து போடணும் கோஸுக்கு. இந்த கல்லில் போட்டு இடிச்சிக்கலாம். அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, எங்கம்மா அந்த அம்மியும் வரலாம். அம்மி வரலுக்கு வழி இன்னும் 4 வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு வாங்கிட்டு வந்து 1 மாதம் ஆகுதுமா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தான் மெயின். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. சமையல் கட்டு பக்கம் வந்தால் தானடா தெரியும் எதுக்குமா சமைக்கிறது. பார்த்தா இது போடலாமா அது போடலாமா. கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்.
இப்போ இது கூடவே ஒரு 3 வரமிளகா, ஒரு 7-8 பல் பூண்டு வந்து இடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் வந்து நல்லா கலர் மாறி வரணும். அப்போ தான் வந்து பொரியல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா வறுந்துடுச்சு பருப்பு எல்லாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் கொஞ்சமாக, ஒரு வெங்காயத்தில் பாதி வந்து கூட்டுக்கு போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கோஸு சேர்த்துக்கலாம். மீடியம் எவ்வளோ இருக்குது பாருங்க. உள்ள இருந்ததுனால தெரியல. கூட்டில் போட்டிருந்தா அந்த குண்டா ஃபுல்லாக வந்திருக்கும் பழகுது ஒரு வாரத்துக்கு அப்பா. வீட்டில் கூட்டு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது 2 நாளைக்கு. ஆமாம், பொரியலே பாருமா எவ்வளோ இருக்குது. பொரியல்லாம் அது வதங்கினா கம்மியாயிடும். கோஸு ஆமாம். நான் காய் வந்து நல்லா வேகட்டும். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன் நான். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு வந்து நான் சேர்க்கவே இல்லை, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். வேணும்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் உப்புன்னாவே பயம் எல்லாருக்கும். உப்பு இல்லாத பண்டை குப்பையிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்பு இல்லைன்னா நல்லா இருக்கு. உப்பு அதிகமாக இருந்தால் குப்பையில் தான். எல்லாமே பாருங்க அழகுதான். அந்த மஞ்சள் தூள் சேர்த்தா தான் எந்த சாம்பார் குழம்பு எல்லாத்துக்கும் ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இன்னும் 1 நிமிஷத்துக்கு வந்து காய் வந்தால் போதும். உப்பு நல்லா வந்து காயோடு சேர்ந்துடும். பாருங்கள், கோஸும் வந்து நல்லா வெந்துடுச்சு. பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு டைமும் ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். சாப்பிட்டு சாயங்காலம் வேறு கோயிலுக்கு போகணும். இப்போ மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு கூட்டின்னு போக சொன்னால் எனக்கு வேலை இருக்குதும்மா, வீடியோலாம் போடணும், கூட்டின்னு போக மாட்டா அப்படின்ட்டான். சரி, நம்ம இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலை சாயங்காலம் போய்க்கலாம், வேறு என்ன பண்ணுறது. ஆவி பறக்க பறக்க சாப்பாடு, நல்லா சுட சுட மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், கோஸு கடலப்பருப்பு கூட்டு, கோஸு பொரியல். ரொம்ப சிம்பிளாக வெறும் கோஸு கத்திரிக்காய் மாங்காய் வச்சு ஒரு சாம்பார் கூட்டு பொரியல் செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் பொரியல் கூட்டெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.